நெருக்கடி உருவாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக ஏன் தென் மாவட்டம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியலை. தென் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு பென்னிக்குய் கைக்க ஐயா அவர்களைத்தான் அந்த மக்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைத்தும் ஊருக்கு செலை வச்சும் கும்பிடுறாங்க. அந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்தது உண்டா என்கிற யதார்த்த பார்வையை நான் பதிவு செய்தேன். என் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இது அவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா ஜாதி தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜாதியினுடைய அந்த உணர்வை பயன்படுத்தி ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள் அல்லது பதவிக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள்? அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். அதைத்தான் எல்லா தலைவர்களுக்கும் தான் சொல்லிட்டு நானு அண்ணே பொறுங்கண்ணே, இவ்வளவு நேரம் பேசும்போது இப்ப நாங்க அமைதியா இருக்கணும். ஆனா நாங்க பேசும்போது குறுக்கிடுறது உங்களுடைய வாடிக்கையா வச்சிருக்கீங்க. முதற்கட்ட கருத்து தான். அதனால அப்பெல்லாம் நான் குறுக்கிட மாட்டேன். இருங்க, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க அரசியல்ல எந்த தலைவராக இருந்தாலும் அதுவும் சாதாரண ஒரு வட்ட செயலாளர் இருப்பவர்களே நான் வாழ்நாள் முழுவதும் வட்ட செயலாளராகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி இருக்கிற தொண்டருக்கு இருக்கிற அந்த உணர்வு தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்களுக்கும் இருக்கும். நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்துடன் தான் கூட்டணி வைக்கணும், ஒரு நிறுவனத்துடன் தான் கூட்டணி என்று இதே தேசிய கட்சிகள் சொல்லியிருக்கா இல்லையா? ஆகவே இங்க உச்சநீதிமன்றம் வரை சென்று 1000 பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு கூட்டணி வச்சப்ப எப்போ 2024 கூட்டணி வச்சப்ப யாராவது கேட்டாங்களா? ஏன் திரு OPS அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரா? அது அன்றைக்கு நீங்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு. அதே போல்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களை மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் காலையில நடைபயணத்தின் போது சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பு பத்தி பேசலாம். ஒரு பாயிண்ட் நீங்க முன்னாடி சொன்னது கிளாரிஃபை. காலையில சந்திப்பு காலையில சந்திப்பு, சாயந்தரம் வீட்டுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சந்திப்புனா இதை முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள் தான் விளக்க வேண்டும்.